ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். 4 கிராம்ஸ் கோல்டு காயினை 1 இயர்ல எப்படி சேவ் பண்ணலாம்னு ஒரு செம்ம டிப்ஸை கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கோல்டே வாங்க முடியல, கோல்டே சேவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமே ஃபீலே பண்ணாதீங்க. 4 கிராம் கோல்டு காயினை நீங்களுமே வாங்கலாம். ஆனா இதுல முக்கியமானதே கன்சிஸ்டன்சி தான். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆரம்பிக்கலாமா? இந்த 4 கிராம் கோல்டு காயினை நம்ம வாங்குறதுக்கு பேப்பர்லாம் எழுதி போட போறதுல பயப்படாதீங்க. இதுக்கான பிளானை நான் எழுதி தான் காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம 4 கிராம்ஸ் கோல்டு வாங்க போறோம். அதாவது கோல்டு காயின்ஸா இருக்கலாம், கோல்டு ஜுவல்லரியா இருக்கலாம். உங்களுக்கு என்ன வாங்கணும்ன்றது உங்க விஷயம். ஓகேங்களா? இதுல வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி பேசிஸ்ல நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, சேவிங்ஸை தான் நம்ம டெய்லி, வீக்லி, மந்த்லி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோம். அது நமக்கு இயர்லியா சேவ் ஆகும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி பேசிஸ்ல பாத்திரலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, மண்டே டு ஃப்ரைடே ஈச் டே 200 ருபீஸ் சேவ் பண்ண போறோம். அதாவது மண்டே 200, டியூஸ்டே 200, வெனஸ்டே 200, தேர்ஸ்டே 200, ஃப்ரைடே 200. இந்த மாதிரி ஈச் டே 5 டேஸ்க்கு நம்ம ஈச் டே 200 ருபீஸ் சேவ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் ஈச் டே 300 ருபீஸ். சாட்டர்டே 300, சண்டே 300. இந்த மாதிரி சேவ் பண்ண போறோம். இப்படி நம்ம சேவ் பண்றதுனால நமக்கு 5 டேஸ்க்கு வந்து 200 ருபீஸும், 2 டேஸ்க்கு 300 ருபீஸும் சேவ் பண்ண போறோம். அதாவது 7 டேஸ்க்கு டோட்டலா நமக்கு 1600 ருபீஸ் சேவ் ஆக போகுது. நீங்களும் சேவ் பண்ணுவீங்க தானே நம்புறேன். இப்படி பாத்தீங்கன்னா வீக்லி 1600 ருபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா மந்த்ல 4 வீக்ஸ் இருக்கு நமக்கு. அப்படி பார்த்தா 1 வீக் 1600னா 4 வீக்ஸ்க்கு டோட்டலா ஆட் பண்ணும்போது 6400 ருபீஸ் உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும். அதாவது நீங்க இவ்வளவு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுவீங்க ஒரு மாசத்துக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் நீங்க இதே மாதிரி கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது ஒரு மந்த்தும் உங்களுக்கு 6400 ஆட் ஆன் ஆகும் போது டோட்டல் 12 மந்த்ஸுக்கு உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 76,800 ருபீஸ் உங்ககிட்ட இருக்கும். நீங்களுமே இவ்வளவு அமௌண்ட் கண்டிப்பா சேர்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் இந்த ஒரு பிளானை போட்டிருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்களுமே 4 கிராம்ஸ் காயின் வாங்கலாம். இதை கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளானா என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேர்த்த அமௌண்ட்டுக்கு 4 கிராம் காயின் வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். இன்னைக்கான பிரைஸுக்கே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கான பிரைஸ் வந்து 14,070 ருபீஸ் இருக்கு ஒரு கிராம். இப்ப நாம வாங்க போறது 1 இயர் அப்புறம் கூட இருக்கலாம். சோ பிரைஸ் அதிகமா ஆகும், கம்மியா ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து 4 கிராம்ஸ் கால்குலேட் பண்ணும்போது இன்னைக்கான பிரைஸுக்கு 56,280 ருபீஸ் ஆகுது 4 கிராம்ஸ் இன்னைக்கான பிரைஸ். ஓகேங்களா? நம்ம சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து 76,800 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 20,820 வருது. இன்னைக்கான அமௌண்ட்ல இருந்து நம்ம சேவிங்ஸை மைனஸ் பண்ணும்போது அப்படி பார்த்தா நமக்கு எக்ஸ்ட்ராவே 20,820 ருபீஸ் இருக்கு. அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு நம்ம கிட்ட. இப்ப நம்ம 1 இயர் கழிச்சு நம்ம வாங்கும் போது கூட நமக்கு பிரைஸ் ஏறுனாலும் வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலுமே 4 கிராம் காயின்ஸ் இல்லைன்னா ஜுவல்லரி கண்டிப்பா வாங்க முடியும். 200 ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இவ்வளவு அமௌண்ட் உங்களால சேர்க்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மணி பாக்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். இது ஒரு மணி சேவிங் பாக்ஸ். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல ரிவ்யூக்காக வாங்கினேன் ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட். ஆனா செம்மையா யூஸ் ஆகுது. இதுல நீங்க 200 அமௌண்ட் போட்டுட்டு நீங்க அதுல மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு. கண்டிப்பா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே இந்த ப்ராடக்ட் வேணா கீழே டேக் பண்ணியிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை. மறக்காம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.